ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் தேவாரம் பாடிய மூவரிலே அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்பட்டவர், அப்பரே என்று இறைவனாலே அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரச நாயனார் குருபூஜை நாள். இந்த அப்பர் சுவாமியினுடைய குருபூஜை சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம். சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் சம்பந்தர். இவ்வாறு இந்த சமய குரவர்கள் நால்வருக்குள்ளே மூவர் தேவாரம் பாடியவர்கள். அதிலே ஒருவர் அப்பர் சுவாமிகள். இவர் பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். அவர்கள் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்திற்கு சென்று அதன் பின்பு சைவ சமயத்துக்கு வந்து அப்பொழுது சமணர்களாலே பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சுண்ணாம்பரையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தேவாரம் பாடி மீண்டு வந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நீழலே என்று போற்றி பாடியிருப்பார். அதேபோல் கல்லோடு கட்டி கடலில் ஏற்ற பொழுதிலும் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று இறைவன் நாமாவை பாடி மீண்டு வந்தவர். பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து பல்வேறு நோய்கள் தீராத நோய் வந்த பொழுதிலும் கூற்றாயினவாறு என்கின்ற தேவாரத்தை பாடினார். இறை அருளினாலே அனைத்தும் நீங்கப்பட்டு இறைவனுக்கு உளவார பணி செய்து அதன் மூலம் இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்றவர். இந்த நாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாளிலே பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே ஆலயங்களிலே சமய நிறுவனங்களிலே இந்த குருபூஜை நாளிலே இதனை கொண்டாடுவார்கள். எதிர்கால சந்ததிக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு அவருடைய பெருமைகள் சிறப்புகள் அவர் செய்த அற்புதங்கள் அவர் பாடிய திருமுறைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் இவ்வாறு நாவுக்கரசு நாயனாருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குருபூஜை நடைபெறும். அந்த வகையிலே எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் சர்வதேச இந்து மத குருபீடத்தோடு இணைந்து நடத்துகின்ற திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை இன்று மாலை சர்வதேச இந்து மத குருபீட கலாச்சார மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறிருக்கின்றது. மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலே குருபூஜை வழிபாடுகள் நடைபெற்று இந்த குருபூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற 100 மாணவர்களுக்கு
பாடசாலை கற்கை உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் ராப்போசன விருந்து உபச்சாரமும் நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளும் அனைவரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.